அத்தியாயம் 52. அத்தூர், ஒரு மலையின் பெயர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தூர், தூர் மலையின் மீது சத்தியமாக. வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர், விரித்து வைக்கப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட புத்தகத்தின் மீது சத்தியமாக. வல்பைத்தில் மஅமூர், பைத்துல் மாமூர் மீது சத்தியமாக. வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ, உயர்த்தப்பட்ட முகட்டின் மேல் சத்தியமாக. வல்பஹ்ரில் மஸ்ஜூர், யுக முடிவு நாளில் தீமூட்டப்படும் கடலின் மீது சத்தியமாக. இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ், உமது இறைவனின் தண்டனை நிகழக்கூடியது. மா லஹு மின் தாஃபிஅ், அதை தடுப்பவன் எவனும் இல்லை. யௌம தமூரு ஸ்ஸமாஉ மௌரா, அந்நாளில் வானம் சுற்றி சுழலும். வதஸீருல் ஜிபாலு ஸைரா, மலைகள் ஒரே அடியாக இடம்பெயரும். ஃபவைலு யௌமஇதில் லில்முகذிபீன், பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான். அல்லதீன ஹும் ஃபீ ഖௌதின் யல்அபூன், அவர்கள் வீணானவற்றில் மூழ்கி விளையாடிக் கொண்டிருந்தனர். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அந்நாளில் அவர்கள் நரகில் ஒரே அடியாக தள்ளப்படுவார்கள். ஹாதிஹின் நாரு அல்லதி குன்தும் பிஹா துகذிபூன், நீங்கள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுவே. அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா துப்ஸிரூன், இது சூனியமா அல்லது இந்த நரகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? இஸ்லௌஹா ஃபஸ்பிரூ அவ் லா தஸ்பிரூ ஸவாஉன் அலைக்கும் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், இதில் கருகுங்கள், இதை சகித்துக் கொள்ளுங்கள் அல்லது சகிக்க முடியாமல் இருங்கள், இரண்டுமே உங்களுக்கு சமமே. நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கே கூலி கொடுக்கப்படுகின்றீர்கள் என கூறப்படும். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஈம், فاكهين بما آتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم، كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون، متكئين على سرر مصفوفة وزوجناهم بحور عين. இறைவனை அஞ்சியோர் தமது இறைவன் தங்களுக்கு வழங்கியதை அனுபவித்துக் கொண்டு சொர்க்கச் சோலைகளிலும் இன்பத்திலும் இருப்பார்கள். அவர்களின் இறைவன் நரகின் வேதனையை விட்டு அவர்களை காப்பாற்றினான். நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக வரிசையாக போடப்பட்ட கட்டில்களில் சாய்ந்து கொண்டு மகிழ்வுடன் உண்ணுங்கள், பருகுங்கள் என கூறப்படும். ஹூருலீன்களை அவர்களுக்கு துணைவியராக்குவோம். والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. யார் நம்பிக்கை கொண்டு அவர்களின் சந்ததிகளும் நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடன் அவர்களின் சந்ததிகளை சேர்ப்போம். அவர்களின் செயல்களில் எதையும் குறைக்க மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்கு பிணையாக்கப்பட்டவன்.
அவர்களுக்கு கனியையும் அவர்கள் விரும்பும் இறைச்சியையும் அளிப்போம். يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم. அங்கே ஒருவருக்கொருவர் குவளைகளை மகிழ்ச்சியால் பறித்துக் கொள்வார்கள். அதில் வீணானதும் குற்றம் பிடிப்பதும் இருக்காது. ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون. அவர்களுக்குரிய ஊழியர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள். அவர்கள் மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள். وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم إنا كنا من قبل ندعوه إنه هو البر الرحيم. இதற்கு முன் நமது குடும்பத்தினர் பற்றி நாம் அஞ்சிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து நெருப்பின் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். முன்னர் அவனையே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். அவன் பேருதவி புரிபவன், நிகரற்ற அன்புடையோன் என்று அவர்களில் ஒருவர் மற்றவரை எதிர்கொண்டு விசாரித்துக் கொள்வார்கள். فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون. எனவே முஹம்மதே, அறிவுரை கூறுவீராக. உமது இறைவனின் பேரருளால் நீர் சோதிடர் அல்லர், பைத்தியக்காரரும் அல்லர். أم يقولون شاعر نتربص به ريب المنون. இவர் ஒரு கவிஞர், இவரது அழிவை எதிர்பார்க்கிறோம் என்று கூறுகிறார்களா? قل تربصوا فإني معكم من المتربصين. எதிர்பாருங்கள், உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என கூறுவீராக. أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون. அவர்களது கற்பனைகள்தான் இவ்வாறு அவர்களுக்கு கட்டளையிடுகிறதா, அல்லது அவர்கள் வரம்பு மீறிய கூட்டமா? أم يقولون تقوله بل لا يؤمنون. இவர் இதனை இட்டு கட்டிவிட்டார் என கூறுகிறார்களா? அவ்வாறில்லை, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். فليأتوا بحديث مثله إن كانوا صادقين. அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும். أم خلقوا من غير شيء أم هم الخالقون. எப்பொருளுமின்றி அவர்கள் படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்களை படைக்கக்கூடியவர்களா? أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون. அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்களை படைத்தார்களா? அவ்வாறில்லை, அவர்கள் உறுதியாக நம்ப மாட்டார்கள். أم عندهم خزائن ربك أم هم المسيطرون. அல்லது உமது இறைவனின் கருவூலங்கள் அவர்களிடம் உள்ளனவா, அல்லது அவர்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? أم لهم سلم يستمعون فيه فليأت مستمعهم بسلطان مبين. அல்லது அவர்களுக்கு ஒரு ஏணி இருக்கிறதா, அதில் ஏறி வானுலக செய்திகளை செவி உறுகிறார்களா? அப்படி செவி உறுபவர் தெளிவான சான்றை கொண்டு வரட்டும். أم له البنات ولكم البنون. அவனுக்கு பெண் குழந்தைகளும் உங்களுக்கு ஆண் குழந்தைகளுமா? أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. அல்லது அவர்களிடம் நீர் கூலி எதையும் கேட்கிறீரா, அதனால் அவர்கள் கடன் சுமையை சுமப்பவர்களா? أم عندهم الغيب فهم يكتبون.
அல்லது மறைவானவை அவர்களுக்கு தெரிந்து அதை அவர்கள் எழுதிக் கொள்கிறார்களா? அம் யுரீதூன கைதா ஃபல்லதீன கஃபரூ ஹுமுல் மக்கீதூன். அல்லது சூழ்ச்சி செய்ய எண்ணுகிறார்களா? ஏக இறைவனை மறுப்போர்தான் சூழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவார்கள். அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அல்லது அல்லாஹுவையன்றி அவர்களுக்கு வேறு கடவுள்கள் உண்டா? அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூயவன். وَإِن يَرَوْا كِسْفًا مِّنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُوا سَحَابٌ مَّرْكُومٌ. வானிலிருந்து ஒரு பகுதி விழுவதை அவர்கள் கண்டால் அது அடர்ந்த மேகம் என்று கூறுவார்கள். فَذَرْهُمْ حَتَّى يُلَاقُوا يَوْمَهُمُ الَّذِي فِيهِ يُصْعَقُونَ. அவர்கள் அழிக்கப்படும் நாளை சந்திக்கும் வரை அவர்களை விட்டு விடுவீராக. يَوْمَ لَا يُغْنِي عَنْهُمْ كَيْدُهُمْ شَيْئًا وَلَا هُمْ يُنصَرُونَ. அந்நாளில் அவர்களின் சூழ்ச்சி சிறிதளவும் அவர்களை காப்பாற்றாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். وَإِنَّ لِلَّذِينَ ظَلَمُوا عَذَابًا دُونَ ذَلِكَ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. அநீதி இழைத்தோருக்கு இது அல்லாத வேதனையும் உண்டு. எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். وَاصْبِرْ لِحُكْمِ رَبِّكَ فَإِنَّكَ بِأَعْيُنِنَا وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ حِينَ تَقُومُ. முகம்மதே, உமது இறைவனின் கட்டளைக்காக பொறுத்திருப்பீராக. நீர் நமது கண்காணிப்பில் இருக்கிறீர். நீர் எழும் நேரத்தில் உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக. وَمِنَ اللَّيْلِ فَسَبِّحْهُ وَإِدْبَارَ النُّجُومِ. இரவின் ஒரு பகுதியிலும் நட்சத்திரங்கள் மறையும் காலை நேரத்திலும் அவனை துதிப்பீராக.